வந்தால் சூழ்நிலை மாறும். முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே Thank you, Lord. வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நீங்க நிறைந்து வழிவதாக, நிறைந்து வழிவதாக. வேண்டுமே. Oh, hallelujah. Oh, we worship you, Jesus. ஆவியானவரே. இந்த சாயந்தர வேளையில கர்த்தர் முழு ஆளுகையும் எடுத்து நாம் பாடுகிற நேரத்திலே, நாம் தேவ செய்தியை கேட்கிற நேரத்திலே அவர் நம்மோடு பேசுவாராக. அவர் நம்மோடு பேசுவாராக. எனக்கு தேவனின் சத்தம் வெளிப்படுவதாக. அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக. அதற்கு நம்மையே தாழ்த்தி வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமமே உயர்ந்திருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒளி வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் வழிகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை
இன்றைக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் நம்முடைய இருதயத்தில், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். Speak a word, speak a word. Hallelujah. அன்றைக்கு ஒரு 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பி சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான். இன்றைக்கு அதே விசுவாசம்தான். இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்த போராட்டமா இருக்கலாம், எந்த பயமா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கலாம், இந்த சாயந்தர வேளையிலே தேவாதி தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ இன்னைக்கு அவரை பார்த்தாதான் நம்ம கேட்க போறோம். ஒரு வார்த்தையை சொல்லுங்க. Speak thou a word. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நீங்க பேசுங்க. ஆண்டவரே என்னோட ஒரு வார்த்தையை பேசுங்க. அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. Hallelujah Jesus. Hallelujah Jesus. Oh we worship you God. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த தேவனோடு பேசுவோம். அவர் நம்மத்திலே உலாவுகிறார். He's a God who walks among us. He's a God who walks among us. நம் மத்தியிலே உலாவுகிற தேவன் அவர். நம் மத்தியிலே உலாவுகிற தேவன் அவர். இன்றைக்கு உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும், எதிர்த்து நிற்கிற போராட்டம் எதுவா இருந்தாலும், அதில் என் தேவன் குறுக்கிட இன்றைக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சமூகத்திலே அவருக்கு முன்பாக அவர் வார்த்தை ஒன்று போதும், அவர் வார்த்தை ஒன்று போதும். ஏன்னா அவர்தான் அவர் இந்த வார்த்தை. He is the word. He is the word. Hallelujah Jesus. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே. சாயந்திர வேளையில நம்முடைய சத்தத்தை உயர்த்தி இந்த தேவனுக்கு நேராய் நம்முடைய சத்தம் இந்த சாயந்திர வேளையில உயரட்டும். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வார்த்தையிலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் வார்த்தையானவர். He is the word, the God incarnate. Oh hallelujah. The word which existed from the beginning. ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, நம் மத்தியிலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை, மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை, the word that was revealed in the flesh. Oh he is among us this evening. Hallelujah. இந்த சாயந்திர வேளையிலே நம் மத்தியிலே அந்த வார்த்தையானவர் இருக்கிறார். ஓ அவரிடத்திலே அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நம்முடைய இருதயங்களிலே அது மாற்றத்தை உண்டாக்கும், நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றத்தை உண்டாக்கும், சரீரங்களுக்குள்ளே பலனை உண்டாக்கும், சுகத்தை உண்டாக்கும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே,
பாடலை நாம் பாடுவோம். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை ஆற்றி நீர் வார்த்தையா என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையா. என்னை ஆற்றி நீர் ஏற்றி நீரும் வார்த்தையா. என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவனில்லை, சொன்னதை எதிர்ப்பவனில்லை. நீர் செய்வதை தடுப்பவனில்லை, சொன்னதை எதிர்ப்பவனில்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவனில்லை, உரைத்ததை மறுப்பவனில்லை. நீர் குறித்ததை அழிப்பவனில்லை,
வாழ்க்கைகளிலே தேவன் செய்கிற காரியத்தை தடுப்பதற்கு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அதை எதிர்த்து நிற்கிறதற்கு ஒருவனுக்கும் திராணி இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செயலை எதிர்த்து ஒருவனாலும் கேள்வி கேட்க முடியாது. யாராவது அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? அவர்கிட்ட போய் ஏதாவது நம்ம கேள்வியை கேட்கலாமா? கேட்க முடியாது. He is sovereign. He is sovereign. அவருடைய ஆதீனத்திலே அதை அவர் செய்கிறார். அவருக்கு விரோதமாய் ஒருவனும் செய்ய முடியாது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigns. The Lord reigns. Hallelujah. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து தேவன் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் நம் மத்தியிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். Isaiah chapter 60 and verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த 60ஆம் அதிகாரம் 2வது வசனமும் இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மை பார்த்து, இதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து காலை ஆராதனையில் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இன்று காலையிலையும் அதை தான் நம்ம பேசினோம். முதலாவது காலை ஆராதனையிலே த ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்னு பேசணும். தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு காலையில் நம்ம எதை பார்த்தோம்னா, அதை இன்சைட் இன்டு காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையில் ஒரு உள்நோக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகிமைக்குள்ளே என்னென்ன அவர் செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நான் துரிதமாய் ஒரு 3-4 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய மகிமையின் மகத்துவம், the magnificence of God's glory, the magnificence of God's glory, தேவனுடைய மகிமையின் மகத்துவம். ஹல்லேலூயா. இந்த மகிமை எப்போ உதிக்குது அப்படின்னா, பூமி மேல் இருள், பூமியின் மேல் என்ன இருக்குது? இருள் இருக்குது. ஜனங்கள் மேல் என்ன இருக்குது? கார் இருள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் என் மகிமை உதிக்கும். கர்த்தரே உன்மேல் உதிப்பார், கர்த்தரே உன்மேல் உதிப்பார். அப்பொழுது உன்மேல் இருக்கிற மகிமை காணப்படும். இட் வில் பி சீன், இட் வில் பி சீன். அப்போ கர்த்தரே நம் மீது உதிக்கும் போது நம் மீது என்ன உதிக்கும்? மகிமை நம் மீது உதிக்கும். ஹல்லேலூயா. When God arises over you, His glory arises on you. Hallelujah. Hallelujah. அது எப்போ நடக்குது? எல்லாரும் சுற்றி இருளில் இருக்கிறாங்க. When people are in darkness, deep darkness. 3 காரியங்களை நான் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதை மாத்திரம் நான் சுத்தமாய் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின் கடைசி பகுதி. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த வசனம் இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இதற்கு ஒரு முந்தின நிலைமை இருக்குது. முதல் பகுதியை வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும்
கேட்கப்படும். அப்போ இது வரைக்கும் என்ன கேட்டுச்சாங்க? இது வரைக்கும் என்ன கேட்டுச்சு? கொடுமை இருக்குது, அழிவு இருக்குது, நாசம் இருக்குது, வயலன்ஸ், வேஸ்டிங் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். இது வரைக்கும் எல்லைக்குள்ளே என்ன கேட்டுட்ருக்கு? கொடுமை கேட்குது, அழிவு கேட்குது, நாசம் கேட்குது. ஆனால் தேவன் சொல்கிறார், என் மகிமை உன் மீது உதிக்கும். மை க்ளோரி ஷல் அரைஸ் ஆன் யூ. அப்போ என்ன கேட்கும் இனிமேல் அப்படின்னா, உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். அந்த என்டையர் சினாரியோவே, அந்த சூழ்நிலையே அப்படியே மாறிடுது. ஹல்லேலூயா. மகிமை உதிக்கும் போது நம்முடைய எல்லைகளிலே என்ன கேட்கணும்? துதியின் சத்தம் கேட்கணும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ மகிமை உதித்ததற்கான அடையாளம் என்ன? என்னுடைய எல்லைகளுக்குள்ளே என்ன கேட்கும்? துதியின் சத்தமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் கேட்கும். ஹல்லேலூயா. அதான் மகிமை நம் மீது உதித்திருக்கிறது. இப்போ முதலாவது, த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரியில் நம்ம முதலாக என்ன பார்க்குறோன்னா, மகிழ்ச்சி எதிரொலிக்கும். மெரி ஷல் பி எக்கோட். மகிழ்ச்சி எதிரொலிக்கும். மகிழ்ச்சி என்ன பண்ணுமா? எதிரொலிக்கும். இட் வில் பி எக்கோட். உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே மகிழ்ச்சி எதிரொலிக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சகரியா 2:5 நாம் வாசிக்கும்போது அது இப்படியாக சொல்லுகிறது. சகரியா 2:5, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே அதுக்கு மதிலாக இருப்பார். எப்படிப்பட்ட மதிலாக இருப்பார்? அக்கினி மதில். அக்கினி மதில், வால் ஆஃப் ஃபயர், வால் ஆஃப் ஃபயர். ஹல்லேலூயா. அப்போ மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னா, மகிமை உதிக்கும்போது, உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் உதித்த பிறகுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உதிப்பதற்கு முன்பாக கொடுமை, அழிவு, நாசம் இதெல்லாம் எல்லைகளுக்குள்ளே இருந்தது. மகிமை உன்மேல் உதித்த பிறகு உன் எல்லைகளுக்குள்ளே துதியின் சத்தமும் ரட்சிப்பின் சத்தமும் வெளியரங்கமாகிறது. ஏன்னா உன்னுடைய மதில் யாராக இருக்கிறா அப்படின்னா, இந்த தேவன் கர்த்தரே மதிலாக இருக்கிறார். அதான் கர்த்தரே உதிக்கிறார். God himself arises over you. Hallelujah. கர்த்தரே உனக்கு மதிலாக. God, your God will be your fortress. Your God will be a fortress. இப்போ முதலாவது மகிழ்ச்சி எதிரொலிக்கும், மெரி ஷல் பி எக்கோட். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, சூரியன் பகலிலே வெளிச்சமாக இருந்துச்சு, சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு அதுதான் எப்போவும் நடக்கிற, இயற்கையின்படி நடக்கிற காரியம். சூரியன் பகலிலே வெளிச்சத்தை நமக்கு தருகிறது, சந்திரன் இரவிலே பிரகாசிக்கிறது. இது உலக நியமத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இனி மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன பிறகு இப்போ தேவன் சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு மகிமையாயிருப்பார், அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று தேவன் நம்மை பார்த்து இந்த சாயந்தர வேளையிலே சொல்லுகிறார். இப்போ ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா, ஒரு நித்தியமான காலை நேரம் நமக்கு இருக்கும். மார்னிங்ஸ் ஷல் பி எவர்லாஸ்டிங். பொதுவாகவே இரவு நேரம் அப்படின்னு சொன்னால், இரவு நேரம் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில்
அது குறிக்கிறது. இரவு நேரம் சொன்னால் பொதுவாகவே இரவு நேரம்னா சொல்கிறோம், ஜாக்கிரதையாக இருங்க, தனியாக லேடிஸ் வெளியில் போகாதீங்க அப்படின்னு நம்ம பொதுவாகவே இரவு நேரம் உலகத்தின் நியமத்தின்படி சொல்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இரவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ டைம் ஆஃப் பீயிங் அலோன், பீயிங் டிப்ரெஸ்ட், பீயிங் செப்பரேட், பீயிங் இன் சின். இது எல்லாமே அந்த இரவு நேரத்தை தான் அது காட்டுகிறது. அப்போ கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார் என்று சொல்லும்போது when God arises over us, His glory arises over us, என்ன ஆகுதுன்னா, இந்த சூரியனோ இந்த சந்திரனையோ நம்பி நம்ம இல்லை, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். God himself is an everlasting light. Hallelujah. Mornings shall be everlasting. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலை நேரம், வெளிச்சத்தின் நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியமாக மாறும். Hallelujah. Your God will be your glory. கர்த்தரே உனக்கு மகிமையாய் இருப்பார். இந்த நாள் சாயந்தர வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் உதிக்கும். எப்படி உதிக்கும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே என்ன இருக்கணும்? எல்லைகளுக்குள்ளே மகிழ்ச்சி எதிரொலிக்கணும். எல்லைகளுக்குள்ளே மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகணும். நம்முடைய அடுத்தது ரெண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட நேரங்கள் அகன்று போகின்றன. கர்த்தருடைய மகிமை உட்பிரவேசிக்கும் போது, நம்மேல் உதிக்கும் போது, the mornings shall be everlasting. காலை நேரங்கள் நித்தியமாக மாறுகிறது. You are going to see a definite change in your lives. Hallelujah. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏசாயா 60:20, Isaiah chapter 60 and verse 20, கடைசி பகுதி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Hallelujah. மூன்றாவதாக, mourning shall be ended. இது வரைக்கும் நீ துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கும், உன் துக்கம் முடிவுக்கு வருகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே மகிழ்ச்சி எதிரொலிக்கும். உன்னுடைய காலை நித்தியமாய் இருக்கும். உன்னுடைய துக்கம் முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு? இந்த துக்கம் முடியும். எப்போ முடியும்? மகிமை உன்மேல உதிக்கும் போது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் நான் சொல்கிறேன். இந்த முதல் பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அது என்ன உன் சூரியன், உன் சந்திரன்? ஆளுக்கு தனித்தனி சூரியன் வச்சுருக்கோமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அதுதான் உன் சூரியன், உன் சந்திரன். அது மறைவதும் இல்லை. அது உனக்குன்னு தேவன் உன் மேலே உதிக்கிற போது உனக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். தான் யோர் சன் அண்ட் யோர் மூன் இஸ் நத்திங் பட் யோர் காட். ஹல்லேலூயா. உன் சூரியன், உன் சந்திரன் சொல்லும்போது அது உன் தேவன். அவருடைய வெளிச்சம், நித்திய வெளிச்சம், அது நம்மீது உதிக்கிறது. ஹல்லேலூயா. அது நித்திய வெளிச்சம். Your God is your everlasting light. Your God is your everlasting. Your days of mourning are ended. Your days of mourning are ended. The days of rejoicing in the Lord are beginning. உன்னுடைய துக்க நாட்கள் முடிவுக்கு வருகின்றது. நீ கர்த்தருக்குள் மகிழ்கின்ற நாட்கள் துவங்குற நேரம் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் மகிமை உதிக்கிற காலம். That is the time when the glory arises. Glory arises அப்படின்னா God himself arises over you. 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, நான்காவதாக
you will be morally pleasing forever. நல் நடத்தை தொடரும். You will be morally pleasing forever. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, தேவன் சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள், என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, என் கரத்தின் கிரியைகள் என்னை மகிமைப்படுத்தும்படி நான் ஏற்படுத்தின என்னுடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. அவரே நம்மை நடுகிறார். we are branches planted by the Lord. அவரே நம்மை நடுகிற ஒரு கிளையாக இருக்கிற நம்மை நடுகிறது அந்த தேவனே. அப்போ நம்ம யாராக இருக்கணும்? அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். அவர் நம்மீது அவர் தம்முடைய கிரியையை உண்டாக்குறார். God works on us. இதுக்கு முன்பாக பேசின பாஸ்டர் அதை தான் குறித்து சொல்லிட்டு இருந்தார். எப்படி யாக்கோபாக சிருஷ்டிக்கப்பட்டவன் இஸ்ரவேலாக மாறினான், உருவாக்கினார். சிருஷ்டிக்கப்படுறது, நிறைய பேர் சிருஷ்டிக்கப்படுறோம், உலகத்தில் எல்லாரும் சிருஷ்டிக்கப்படுறோம். ஆனால் உருவாக்குறது எல்லாராலும் உருவாக்குறது கிடையாது, எல்லாரும் உருவாக்கப்படுகிறது கிடையாது. யார் அந்த தேவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களை தான் உருவாக்குறார். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாரு? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். God takes them for himself. When God makes somebody, God prepares somebody, he takes them for himself. நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிறான். அதனால தான் பேரை மாத்துறாரு தேவன் அங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு மகிமை உதிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவன் உண்டாக்குறார். அதற்கென்று என்ன பண்ணுறாரு? நம்மை நடுகிறார். he plants us. ஒரு பரிசுத்தத்தை நமக்குள்ளே தந்து, இது யாருக்கு இது உண்டாகும்? இது யாருக்கு உண்டாகும்? அவர் பரிசுத்த தேவன். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தராகலாம், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். ஆனால் யார் இந்த பரிசுத்தத்தை, இந்த மகிமையின் கீழே பெற்றுக்கொள்வார்கள்னா, இந்த தேவனை தங்களுடைய சொந்த இரட்சகராக இல்லை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் அவர் கீழாக அவர் வைத்து அவர் கர்த்தன் கிரியையை அவர்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். அதனால தான் யோவானில் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God gave them power to become the sons of God, whom those who accept him, many has received him. Hallelujah. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். மகிமை உதிக்கும், எல்லார் மேலேயும் மகிமை உதிக்கும். ஆனால் மகிமை யார் மேலே உதிக்கும் அப்படின்னா, மகிமை தேவனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மீது தேவனுடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் உருவாக்குகிறார், அவர்களை நடுகிறார், அவர்களை பரிசுத்தத்துக்கென்று அழைக்கிறார், அவர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களை நடத்துகிறார். தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம். ரோமர் 10:9. ரோமர் 10:9. Romans 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு சின்ன காரியம்தான். என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிடணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா,
ஏபிசி. என்னது? அக்செப்ட் that Jesus is Christ. Believe that he died for you. See, confess with your mouth. அவ்வளோதான். The ABC of salvation. Hallelujah. மூணே காரியம்தான். ஏபிசி யாருக்கா மறக்குமா? இனிமேல் ஏன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அக்செப்ட் that Jesus is Christ. பீன்னு கேட்டால் believe that he died for you and he rose again. Hallelujah. See, confess. வாயினாலே அறிக்கையிடு. வாயினாலே அறிக்கையிடு. இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் இந்த மகிமைக்குள்ளே நாம் கடந்து வரணும் அப்படின்னா, தேவன் நம் மீது மகிமையிலே நம்மை நிரப்பணும். God himself should arise on us அப்படின்னா, அதற்கு மிக 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 முக்கியமான காரியம் தேவனை நாம் அறிய வேண்டியது. We need to accept, believe and confess. அவரை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கடைசியாக உன்னை சொல்லி நான் முடிக்கிறேன். 60:22 ஏசாயாவை வாசிப்போம். 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். I will bring it to pass. I will hasten it in the right time, says the Lord God. Hallelujah. சின்னவன் அப்படின்னா என்னன்னா, இந்த கடைசியாக இருக்கவங்கெல்லாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவனை நான் பெரியவனாக்குவேன், அவனை பலத்த ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. நீங்கள் கடைசியாக இல்லாமல் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், மேலே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை தேவனுக்கு. ஆனால் ஒரு சின்னவனை போல் நீங்கள் நடத்தப்பட்டீங்க அப்படின்னா, தேவன் சொல்கிறார், உன்னை 1000 மடங்காக நான் மாற்றுவேன், உன்னை பலத்த ஜாதி உள்ளவனாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. That is God's glory on you. Hallelujah. அது யாராலையும் செய்ய முடியாது, அது தேவனே செய்வார். அது தேவனே செய்வார். அதை அவர் துரிதப்படுத்துவார். இன்றைக்கு நாம் சொல்கிற வார்த்தை சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. I prophesy over certain people about this word. Hallelujah. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருது. நீ இன்னும் துக்கத்திலே இருக்கியா? தேவன் சொல்கிறார், என் மகிமை உன்மேல் உதிக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. டேக் தட் வேர்ட் இன் யுவர் ஹார்ட். அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நம்புங்க. இது தேவனுடைய வார்த்தை. திஸ் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் அ மேன். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உன் எல்லைகளுக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை இருக்கிறதா? தேவன் சொல்கிறாரு, உன் எல்லைக்குள்ளே நான் அந்த மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறேன். உன் எல்லைக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை நான் கட்டளையிடுகிறேன். என் மகிமை உன்மேல் உதிக்கும். என் மகிமை உன்மேல் உதிக்கும். உன்னுடைய சூழ்நிலைகளில், இருட்டான சூழ்நிலைகளில் கடந்து செல்லுகிறீங்களா? ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் எதிர்மறையான காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், சாபத்தின் காரியங்கள், பில்லி சோனியா, அது இதுன்னு எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறதா? இன்னைக்கு தேவன் சொல்கிறார், when my glory arises nothing can stand before it. என்னுடைய மகிமை உதிக்கும் போது ஒன்றும் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படியே கண்களை மூடுவோமே, நாம் முடிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். நான் தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஜஸ்ட் டேக் தட் வேர்டு. இந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் மனசில் ஏற்றுக்கொள்ளுங்க. என் மீது இந்த ஐசையா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். Take that as a personal promise from God
on each one of you. ஒவ்வொருத்தர் மேலும் நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம் மீது உதிப்பார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். The glory of the Lord shall arise on you. அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசி என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படியே கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. உங்கள் சூழ்நிலை எது வழியாக கடந்து போகிறீங்கன்றது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஸ்பீக் டு காட். தேவனிடத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை. ஆண்டவரே என் எல்லைக்குள்ளே சமாதானம் இல்லை, என் எல்லைக்குள்ளே சந்தோஷம் இல்லை, என் எல்லைக்குள்ளே இருள் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமை அந்த இடத்துல உதிக்க பண்ணுவேன். அந்த உதிக்கும் போது உன் எல்லைகளுக்குள்ளே, ஹல்லேலூயா, உன் எல்லைகளுக்குள்ளே மகிழ்ச்சி எதிரொலிக்கும். Mary shall be echoed. Mary shall be echoed. Hallelujah. துதியின் சத்தம் உண்டாகும், ரட்சிப்பின் சத்தம் உண்டாகும். எல்லா பொல்லாத கிரியைகள் அங்கிருந்து விலகும். ஏன்னா உன் தேவன் உனக்கு மதிலாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மதில்னா அக்கினியான ஒரு மதில். Wall of fire. Your God will be a fortress, a wall of fire around you. உனக்குள்ளே இருக்கிற துக்க நாட்களை தேவன் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் சில சூரியனையும் சந்திரனையும் நம்பி நீங்கள் போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதை நம்பி போனால் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இரவு வந்துடும். ஆனால் என்ன நம்பி வந்தா, I am your everlasting light. நான் உன்னுடைய நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். உன் வாழ்க்கையில் மாறி அந்த இருளின் காலங்கள் மேற்கொள்ளாது. நித்திய வெளிச்சமாகிய அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். அந்த நித்திய வெளிச்சம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய காலைகள் தொடர்ந்தேச்சியாய் இருக்கும். கர்த்தர் ஒரு புதிய சீசனுக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வேறு சூரியன்களை நம்பி முன்னேறி சென்று கொண்டிருந்தோமா? தேவன் சொல்லுகிறார், நானே உன் சூரியன், நானே உன் சந்திரன், நானே உன் நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். உன் வாழ்க்கையை நான் மாற்றும்படியாக விரும்புகிறேன். I want to change your life. உன்னை நீதி உள்ளவனாய் ஏற்படுத்தி ஒரு கிளையை நட்டுகிறது போல நான் அதை நட்டு என் கையின் கிரியைகளாகிய உங்களாலே நான் மகிமைப்படும்படி உங்களை நான் சீர்படுத்துவேன். Hallelujah. Morally pleasing to God. கடைசியாக சொல்லுகிறார், சின்னவனாய் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். உண்மையிலே சூழ்நிலை பார்த்தா சின்னவன், சூழ்நிலையை பார்த்தா சிறியவன், பலனே இல்லை, எதுவுமே செய்ய முடியல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவனை கொண்டு தான் நான் பெருக்கத்தை உண்டாகும். The mighty multiplication without an end. முடிவில்லாத பலத்த பெருக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயந்திர ஆராதனையிலே கர்த்தர் இதுவரைக்குமா எங்களோடு நீர் பேசி உம்முடைய நல் வார்த்தைகளே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே உன்மேல் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் மீதும் என் தேவன் நீர் உதிப்பீராக, மகிமை உதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வருகின்ற நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை காணும்படி கர்த்தர் செய்வீராக.
கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சீர் செய்து உம்மோடு இணைந்து உண்மையே பற்றி கொள்ள உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் உடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறார்களோ என் தேவன் அதை கூர்ந்து கவனித்து அதை அங்கீகரித்து அதற்கு பதிலளித்து அதை துரிதப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளே தாங்கிக் கொள்ளும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.